ஹாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பீமால போட்டிருக்காங்க. இதனோட கால்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். என்னடா இது கால்குலேஷன் பண்ணுறாங்களே எப்போ பாருன்னு யோசிக்காதீங்க. இது வந்து மெயினாக வந்து முன்னாடி கொடுத்த ஆஃபருக்கும், இப்போ கொடுத்த ஆஃபருக்கும் எது பெட்டர் அப்படின்னு பார்க்குறதுக்கு. முன்னாடி கொடுத்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வேஸ்டேஜே டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதை தவிர கோல்டு ரேட்டில் வந்து கம்மியாக வந்து ரேட்டை குறைச்சாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஜாஸ்தி குறைக்கிறாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நீங்கள் டோட்டல் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 10% குறைச்சா கூட முன்னாடி இருந்த ஆஃபர் தான் பெட்டர். இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து பீமாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20-25% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. சாதாரண பேங்குகளுக்கெல்லாமும் 20-25% வேஸ்டேஜ் ஆன்லைன் ஆஃபரில் போட்டிருக்காங்க. நீங்கள் அது வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 20-25% ரெண்டு கேஸ்லேயுமே 25% வேஸ்டேஜ். ஒரு பேங்கிள் முன்னாடி 25% வேஸ்டேஜில் இருக்குது, இப்போ 25% வேஸ்டேஜில் இருக்குது. அப்போ அதுக்கு கால்குலேஷன் பண்ணி எது பெட்டராக இருக்கும்? 25% வேஸ்டேஜ் இப்போது கரண்ட்டில் இருக்கிற வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா 20% அந்த வேஸ்டேஜில் ஆஃப் கொடுக்குறாங்க. அப்போது 20% ஆஃப் 25 பார்த்தீங்கன்னா 20னே வச்சுக்கோங்க, இல்லை 25ன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் பண்ணி கால்குலேட் பண்ணி பாருங்கள். 5% எஃபெக்டிவாக வருது. அப்போ வேஸ்டேஜில் ரிடக்ஷன் வந்து 5% தான் வரும். கோல்டு ரேட்டில் 10%. ஸோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா 15% தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா 25% ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் 25 வேஸ்டேஜில் அப்படியே வந்து கம்மியாகிடுது. அதை தவிர கோல்டு ரேட்டில் வந்து ஒரு 3% கம்மி. அப்போ 28-30% முன்னாடி ஆஃபர், இப்போ 15%. இதை நம்ம கிளியராக பார்த்துடலாம். 20% ஆஃப் 25ங்க. 25ன்னு நான் தோராயமாக வச்சுருக்கேன். நீங்கள் 20% வேஸ்டேஜ்னு கூட வச்சுக்கலாம். இந்த 25ங்கிறது 25% வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் வந்து 25%ன்னு வச்சுக்கோங்க. அதில் இவங்க கொடுக்குற போகிற டிஸ்கவுண்ட் வந்து 20%. அப்போ எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது? 5% தான் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் வருது. இது வந்து நீங்கள் 20% வேஸ்டேஜ்னு வச்சா 4ன்னு வரும். அவ்வளோதான். 4 வரும், இல்லை 5ன்னு வரும். ஸோ இது வந்து கிளியர்னு நினைக்கிறேன். கோல்டு வேஸ்டேஜ் வந்து 25%ன்னு எடுத்துக்கிறோம். அதில் 20% டிஸ்கவுண்ட்டுன்னு போடுறோம். 20% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ். கோல்டில் வேஸ்டேஜில் 20% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ். அப்போ இது வருது. எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 வருது. நீங்கள் 20% வேஸ்டேஜ்னு கணக்கு எடுத்திங்கன்னா நீங்கள் 4 வரும். ஸோ நான் இதில் 25ன்னு இப்போதைக்கு எடுத்துனுக்கேன், 5ன்னு வருது. அப்போது கரண்ட் டிஸ்கவுண்ட் பாருங்கள். 5% வேஸ்டேஜில் 10% கோல்டு ரேட்டில் கரண்ட் டிஸ்கவுண்ட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ இருக்கிற டிஸ்கவுண்ட்டு 10% கோல்டு ரேட்டில் கிடைக்கிறது. 5% வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் வருது. ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 15% உங்களுக்கு தோராயமாக வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட். டோட்டல் உங்களுக்கு டோட்டல் டிஸ்கவுண்ட் வந்து 15% கிடைக்கிறது. கோல்டு ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10%, 5% வேஸ்டேஜில் கிடைக்குது. ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா தோராயமாக எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் வந்து 15% இப்போ கிடைக்குது. முன்னாடி ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25% தான் வேஸ்டேஜ்னு எடுத்தோம். வேஸ்டேஜை ஃபுல்லாக எடுத்துட்டாங்களே. அப்போ 25% டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ். கோல்டு ரேட்டில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5. நான் லாஸ்ட்டாக எடுத்தது 3. அதுக்கு முன்னாடி எடுத்தவங்க 4, 5 கூட எடுத்திருக்காங்க. கோல்டு ரேட்டில் 3 நான் எடுத்தது வந்து 3% தான் எனக்கு வந்து ரிபேட் கிடச்சிது கோல்டு ரேட்டில். பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 5% அந்த மாதிரி ₹700 பர் கிராம் கம்மி. அப்போனா 3 to 5 தோராயமாக வந்து கோல்டு ரேட்டில் கம்மி பண்ணாங்க. அப்போது ப்ரீவியஸ் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா 28-30% வரைக்கும் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கிற டிஸ்கவுண்ட் 15% தான். ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் கிளியராக வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஜாட் டவுன் பண்ணி அதை வந்து பண்ணி அதுக்கப்புறம் யூ பை இட். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா பீமா கோல்டுக்கு வந்து 4th இயர் ஆனிவர்சரி வரப்போகிறது. அப்போது வந்து இன்னும் பெட்டர் ஆஃபர் கொடுப்பாங்க. ப்ளீஸ் வெயிட். அந்த 4th இயர் ஆனிவர்சரியில் பெட்டர் ஆஃபர் இருந்தால் அப்போ நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. இந்த பர்டிகுலர் கால்குலேஷன் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.